இந்த மேங்கோ சாகோ ரெசிபி இஸ் குவைட் ட்ரெண்டிங் இன் சோஷியல் மீடியா. எனக்கும் பார்த்து பயங்கரமா டெம்ப்ட் ஆனதால, நானும் என்னோட வெர்ஷன்ல மேக் பண்ணியிருந்தேன். யூ கைஸ் ஷுட் டெஃபினெட்லி ட்ரை திஸ். அவ்ளோ யம்மியா இருந்துச்சு. சம்மருக்கு சூப்பரான ரெசிபின்னே நான் சொல்லுவேன். ஸோ, இப்போ அத செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் இதுதான். ஸோ, இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் இளநீர் கடல் பாசி தான் மேக் பண்ண போறேன். அதுக்கு 3 இளநீர் எடுத்திருந்தேன். அதுலேருந்து எனக்கு 1 கப் அளவுக்கு இளநீர் கிடைச்சிருந்துச்சு. இதில இருக்கிற வழுக்கைய கூட நீங்க நல்லா ஃபைனா சாப் பண்ணி இந்த ரெசிபில ஆட் பண்ணலாம். இப்போ 10 கிராம்ஸ் ஆஃப் அகர் அகரை வாஷ் பண்ணிட்டு, அதில இந்த இளநீர் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி டிசால்வ் பண்ணிட்டு, வடிகட்டி ஆற வச்சு செட் பண்ணிக்க போறேன். சூப்பராவே 1/2 அன் ஹவர்ல செட் ஆகிடும். மீன்வைல் நான் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க்ல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிட்டு, அதிலேயே சுகரும் ஆட் பண்ணி ஆற வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா ஜவ்வரிசி எடுத்திருந்தேன். ஹீரோ ஆஃப் தி ரெசிபின்னு கூட சொல்லலாம். வாஷ் பண்ணி பாயில் பண்ணி வேக வச்சுக்கிறேன். ஸோ, சூப்பரா ஜவ்வரிசியும் ரெடி. இப்போ 2 மாம்பழத்த வந்துட்டு நான் எடுத்திருந்தேன். நல்லா பழுத்த மாம்பழமா எடுத்துக்கோங்க. அதில அரை மாம்பழத்தில இந்த மாரி சங்க்ஸ் வந்துட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். பேலன்ஸ் இருக்கிற 1 1/2 மாம்பழத்த மிக்ஸர் ஜார்ல ஆட் பண்ணி, உங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாரி சுகர் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிட்டு, பியூரி ரெடி பண்ணிக்க போறோம். ஸோ, நம்மளோட மேங்கோ பியூரியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடல் பாசியும் செம்மையா ரெடி ஆகி இருந்துச்சு. இப்போ இந்த கடல் பாசிய உங்களுக்கு எந்த அளவுக்கு குட்டி குட்டியா வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். பாலும் நல்லா சில்லுன்னு ரெடி ஆகி இருந்துச்சு. ஜவ்வரிசியும் ரெடி ஆயிடுச்சு. மேங்கோ சங்க்ஸும் ரெடி. ஸோ, இந்த நார்மல் பாலுக்கு பதில் நீங்க கோகோனட் மில்க் கூட யூஸ் பண்ணலாம். சூப்பராவே இருக்கும். இப்போ ஒரு பவுல்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கடல் பாசி, மேங்கோ சங்க்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா, ஹீரோ ஆஃப் த ரெசிபி அகெயின் ஜவ்வரிசி அதையும் ஆட் பண்ணிட்டு, இந்த மேங்கோ பியூரியும் ஆட் பண்ணிக்க போறேன். மேங்கோ பியூரிய அப்படியே சாப்பிட்டா கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ, மேங்கோ பியூரி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா சில்லுன்னு இருக்கிற பாலும் ஆட் பண்ணிக்க போறோம். அதுக்கு முன்னாடி கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ, பால் வந்து நெறைய ஆட் பண்ணீங்கன்னா, நீங்க ட்ரிங்க்கா கூட சர்வ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு டெசர்ட்டா வேணும்னா, பால கம்மியா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சர்வ் பண்ணலாம். ஸோ, இப்போ எல்லாமே ஆட் பண்ணிட்டு 1 ஹவருக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறம் சர்வ் பண்ணீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டான மேங்கோ சாகோ ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் சர்வ் பண்ண போறேன். ஸோ, சர்வ் பண்ணும்போது மேல டாப்பிங்க்கு வந்துட்டு மேங்கோ சங்க்ஸ் கொஞ்சமா வச்சுட்டு நான் சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.